இப்போ மேக்ஸிமமாக எல்லா குழந்தைகளுக்குமே குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பசங்க படித்தா மட்டும் போதுமா, ஹெல்த்தியாக இருக்க வேணாமா? ஸோ அதுக்காக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி செய்யலான்ட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கிட்டாச்சு. அது கூட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு மாவை கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வர்றது அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு சல்லடை வச்சு இது போல் ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க மாவை வந்து இது போல் நல்லா தட்டி எடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப ஈவனாக ஃபைனாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற எல்லா மாவையும் இதே போல் தட்டி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு வந்து வெந்து வந்துடும். இட்லி பாத்திரம் அடுப்பில் இருந்ததை பார்த்துட்டு என் பசங்க இட்லி தான் வேக வைக்கிறேன்னு நினச்சிட்டு டைனிங் டேபிளில் ரொம்ப சேடாக உட்காந்துருந்தாங்க. அந்த டைமில் போயிட்டு சுட சுட ராகி புட்டை வச்சு அதுக்கு மேலே மலைச்சாரல் மாதிரி தேங்காய் பூ துருவி போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி மேலே வந்து நெய்யை ஆட் பண்ணி அப்படி சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.